கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும். அதற்காக எல்லாம் வல்ல அந்த வல்லப கணபதியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படின்னு சொன்னா சூரிய பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு. நீங்க கிரக நிலைகளை பாருங்க. குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார், மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார், கன்னியிலே கேது பகவான் இருக்கிறார், கும்பத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார், மீனத்திலே ராகு புதன் சுக்கிரன் என்ற கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மாதத்துடைய 15ஆம் தேதி சூரிய பகவானும் மீனத்துக்கு வந்து சேர்ந்தார். சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம், கடகராசி பூசம் நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு சித்திரை நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை இந்த வாரம் நிறைவு செய்ய போகிறார். இதை அடிப்படையாக வச்சுருந்தா நம்ம பலன்கள் பார்க்க போறோம். நான் பேசுற நேரத்துல என்னென்ன நிமித்தங்கள் உங்க ராசிக்கு நான் பலன் சொல்லிட்டு இருக்கும் போது என்னென்ன நிமித்தங்கள் ஏற்படுறதோ அந்த பலன்களையும் இணைச்சுதான் நான் பலன் சொல்றேன். எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவானுடைய பயணம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சுகஸ்தானத்தில் ஆரம்பிக்கிறார், கல்யாணஸ்தானம் வரைக்கும் அவருடைய பயணம் இருக்கு. சில பேர் புதுசா ஒரு எஜுகேஷன்ல ஒன்று சேரணும், ஒரு ஆன்லைன் கோர்ஸோ இல்லை நீங்க விரும்பக்கூடிய படிப்போ, உங்க ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட படிப்போ, ஏதோ ஒரு படிப்புல இந்த வாரம் சேர போறீங்க. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த 10th +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படிப்புல ஒரு ஃப்ளக்சுவேஷன் இப்போ இருக்கும். ஏதோ ஒரு அடிமனதில் பயமோ, சில சப்ஜெக்ட் சரியா புரியலைங்கிற ஒரு குழப்பமோ கூட இருக்கும். பொதுவாக இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரஸ்வதியுடைய மந்திரங்களை சொல்லணும். நல்ல படிப்பு தெளிவா அமையும். நம்ம தான் சரஸ்வதி பூஜையே வருஷந்தோறும் கொண்டாடக்கூடிய வாழச்சே, சரஸ்வதிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கல்ச்சர் நம்முடைய கல்ச்சர். அதுல முக்கியமான ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை சொல்லி தினந்தோறும் சரஸ்வதிக்கு வீட்டை விளக்கேற்றி நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா படிப்பு ரொம்ப நல்ல வரும். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தே பவதுமே சதா. இதுதான் அந்த ஸ்லோகம். இதை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க, மனப்பாடம். மேஷராசி மாணவர்கள் இப்படி இந்த ஸ்லோகத்தை மீண்டும் சொல்ல சொல்ல, மீண்டும் மீண்டும் சொல்ல, உங்களுடைய ஞாபக ஆற்றல் கூடும், படிப்பில் இருக்கக்கூடிய பயம் தடை எல்லாம் நீங்கும். வருமானத்துக்கு குறைவு கிடையாது, நல்ல வருமானம் இப்போ உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் சப்போர்ட் ரொம்ப திருப்தியா இருக்கும். பேரப்பிள்ளைகளுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும். பட் அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சப்போர்ட் இருக்கும். 12ஆம் இடம் வலுத்து இருக்கு. சுக்கிர பகவான் அங்கு உச்சமா இருக்கார், புதன் பகவான் இருக்கார், ராகு பகவான் இருக்கார். இந்த புதன் பகவான் 12ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொல்லும் போது, எந்த ஒரு லெட்டர் ஒரு மெயில் அனுப்புறீங்க யாருக்காவது, இல்லை ஒரு மெசேஜை நீங்க வந்து அனுப்புறீங்க, ஒரு வாட்ஸ்அப் இதை வந்து ஃபார்வர்ட் பண்றீங்க அப்படின்றதால் கூட, இன்ஸ்டால ஒரு பதிவு போடுறீங்க அப்படின்னு சொன்னா கூட, இப்படி எந்த வகையான பதிவுகளாக இருந்தாலும், குறிப்பாக சமூக வலைத்தளத்திலே நீங்கள் செய்யக்கூடிய பதிவுகளில் கூடுதல் கவனமாக இருக்கணும். நீங்க செய்யக்கூடிய பதிவுகளினால் சிலருக்கு சில சிக்கல்கள் வரலாம்னு இருக்கு. வந்த செய்தியை நான் ஃபார்வர்ட் பண்ணேன் சார், எனக்கு வேற ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை.
அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு எப்படி இருக்கு? கொடுக்கல் வாங்கல் திருப்தியா இருக்கும். சில பேருக்கு வந்து கடன் வாங்கி பிசினஸ் டெவலப் பண்ண நினைப்பீங்க. அந்த வாய்ப்புகள் இப்போ கூடி வரும். ராசிக்கு அதிபதி ரொம்ப அனுகூல ஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனால எல்லா காரியங்களும் அனுகூலமா இருக்கும். வாக்குஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சமா இருக்கார். உங்க வாக்குக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. ஆனால் எந்த ஒரு வார்த்தை பேசும்போதும் கவனமாகவும் பேசணும். அதை பார்த்துக்கணும். உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை தக்க வச்சுக்கணும். உங்களுக்கு வர வேண்டிய சில பணங்கள் வராமல் இருக்கு, உண்மை. ஆனால் வரப்போகிறது. அந்த பணம் பாதுகாப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கொஞ்சம் கம்மியா இருக்கேன்னு கவலைப்படுறீங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகல, குடும்பத்தில் சில தடைகள் இருக்கேன்னு நினைக்கிறீங்க பாருங்க. அதெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். எல்லா விஷயங்களும் நிவர்த்தி ஆகும். ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்ல சொல்ல மேஷராசிக்காரங்களுக்கு பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்கும். நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரம். பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி தென்படும் அப்படின்னு இருக்கு. கடன் உதவி கிடைக்கிறது. கொஞ்சம் ஹெல்த் மட்டும் பார்த்துக்கிட்டா மேஷராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு லாபம்னா, உங்க ராசிக்கு அதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனை. சில விஷயத்தை லைஃப்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து இருக்கு. அந்த சொத்து, ஒரு சொத்தை கொடுத்து இன்னொரு சொத்து வாங்குற அமைப்பாக இருக்கலாம். ஒரு வீடு விற்று இன்னொரு வீடு வாங்குற அமைப்பா இருக்கலாம். ஒரு காரை விற்று இன்னொரு கார் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம். எப்படியுமே ஒரு பெரிய மாற்றம் நிகழக்கூடிய நேரம், அற்புதமான நேரம். சில நேரங்க பிள்ளைகள் சொல்படி கேட்க மாட்டாங்க. அந்த பிரச்சனை இருக்கு. இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே கேட்டீங்கன்னா, வருமானத்தில் ஒரு தடை வந்துச்சுன்னா, இல்ல வாழ்க்கையில் ஒரு அவமானம் வந்துச்சுன்னா, அதுக்கு பிறகு பெரிய வளர்ச்சி உங்க வாழ்க்கையில வரும். ரிஷபராசிக்காரங்க மட்டும் நான் பெரிய அவமானத்தை சந்திச்சேன் அப்படின்னு சொல்றவங்கள பாருங்க, ஒரு பெரிய வளர்ச்சி வந்திருக்கும். நான் பெரிய வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொல்றவங்க பல பேருக்கு எடுங்க, நான் வாழ்க்கையில் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு நொந்து வேதனையாகி அதை சிக்கலேருந்து மீழுவேனான்னு கவலைப்பட்டு அப்புறம் தாங்க பெரிய ஆளா நினைப்பாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு பிள்ளைகளை அவங்க போக்கில் இப்ப விட்டுறணும். சில இடத்துல அவங்க டாமினேட் பண்ற மாதிரி தோணும். உங்களையே அவங்க வந்து அதிகாரம் பண்ற மாதிரி தோணும். யங்ஸ்டர்ஸுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நாம போயிடணும். அதுதான் உங்களுக்கு நல்லது இப்போ. ஏன்னா உங்க பேச்சுலையும் கோபம் நிறைய வருது. பிள்ளைகள்கிட்ட ரொம்ப கோவப்படுறீங்க. அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும். ஒரு சொத்தின் மூலமான வருமானம் வரும். பழைய சொத்து விற்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க, அது நடக்கும். புதிய வீடு தேடுறீங்க, கிடைக்கும். புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. மூதாதையர் சொத்தினால் லாபம் வரும். சந்திர பகவானுடைய பயணத்தை பார்க்கிற போது இந்த வாரம் தாயாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த அமைப்பு நல்லா இருக்கு. நல்ல ஒரு யோகமான நேரம் பிசினஸ் பண்றவாளுக்கு. லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதி. அவர் லாபத்தில் இருக்கார். அப்ப பிசினஸ்ல நல்ல வருமானம் வரும். உங்க பிசினஸ்ல பெரிய அளவுக்கு வெற்றி வரும். சார் சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கே, அது ஓடிக்கிட்டு இருக்கும், தற்காலிகமா இருக்கு. அதையும் தாண்டி இந்த வெற்றியும் இருக்கும். ஒரு கோர்ட் கேஸ் இருக்க சார், பிரச்சனை இருக்கலாம். பல ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்ப ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கும். அது ஒரு புறங்க, வெற்றி ஒரு புறம் வந்துகிட்டு இருக்கும். நல்ல வாரமாக இருக்கு. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். இந்த வாரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கந்தக்கோட்டம் முருகனை வழிபடணும். கந்தக்கோட்டம் முருகனை வழிபட்டால் எல்லா நன்மைகளும் உருவாகும். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப ஒரு சிறந்த வாரமா இருக்க போறது. சந்திர பகவான் இந்த இடத்துல உங்க தனஸ்தானத்துல அதனுடைய பயணத்தை துவங்க போறார்.
சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்க, உங்க முன்னோர்கள் செய்த புண்ணியம் உங்களுக்கு நல்ல வருமானம் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து வருமானம் வரும். ஆன்லைன் வர்த்தகம் மூலம் வருமானம் வரும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு திடீர் வளர்ச்சி கல்வியில இருக்கும். இப்போ உங்க வீட்டு பிள்ளைங்க சரியா படிக்காம இருந்தாங்கன்னா நல்லா படிக்க தொடங்கிடுவாங்க. நிறைய செலவுகள்ங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு கட்டுக்கடங்காத செலவுகள், திடீர் செலவுகள். வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு பயந்துகிட்டு இருக்கீங்க. அது தேவையில்லை, மாறப்போகுது. குரு பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில் இன்னைக்கு இருக்கிறது ஒரு பெட்டரான ஸ்டேஜ் வந்துடும். இவ்வளவு விரயங்கள் ஆகாது. சுக்கிரன் உச்சமா இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப விசேஷம். ஏன்னா உங்களுக்கு இந்த மிதுன லக்னத்துக்காரங்களா இருக்காங்க வச்சுக்கிட்டுங்களேன். இப்ப 5க்குரிய சுக்கிரன் 10ல் உச்சம்னா மாளவியா யோகம் இல்லையா? அது பெரிய அளவுக்கு வளர்ச்சி. பொதுவாக மிதுன ராசிக்காரங்க இப்பதான் குலதெய்வத்தை கும்பிடணும். குலதெய்வ வழிபாடு அற்புதம் தரும். ஒரு நீச்சவங்க ராஜ யோகத்தை நீங்கள் பெறுவதற்கு உங்கள் குலதெய்வம் அனுக்கிரகம் வரும். வாழ்க்கையில விழுந்துட்டீங்க வச்சுக்கிட்டுங்களேன். சார் நான் பிசினஸ்ல விழுந்துட்டேன், வருமானத்தில் விழுந்துட்டேன், படிப்புல விழுந்துட்டேன், வேலை சரியாக கிடைக்காம விழுந்து கிடைக்க அப்படின்னு எது இருந்தாலும் இப்ப குலதெய்வத்தை கும்பிட்டு பாருங்க. குலதெய்வத்தை கும்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய வளர்ச்சிக்கு வந்துடும். சுக்கிரன் தான் நீச்சவங்க ராஜயோகத்தை கொடுக்குது இல்லைங்க. உங்களுக்கு குலதெய்வத்தை கும்பிட்டீங்கன்னா போதும். இது ஒரு நல்ல வாரம். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அபரிமிதமான வளர்ச்சி தெரியுது கல்வியில. இப்போ 10+1+2 படிக்கிற பிள்ளைகளுக்கு சில ப்ராப்ளங்கள் இருக்கு, அதெல்லாம் சால்வ் ஆகும். வியாபாரத்துல ஒரு நட்டமான சூழ்நிலை இருக்குன்னா அது லாபமா மாறும். ஒரு நல்ல வாரம் தாங்க. எல்லா வகையிலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல வாரம் தான். 15ஆம் தேதியிலிருந்து மனோதைரியமும் கூடிடும். தொழில் ரீதியாக மனோதைரியம் கூடும். உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உங்களுடைய வீட்டை அழகுபடுத்தக்கூடிய எண்ணம், உங்க பிறந்த ஊருக்கு போயிட்டு வர வேண்டிய சிந்தனைகள், வாய்ப்புகள் எல்லாம் கைகூடும். பூர்வீக வீட்டை புதுப்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் இப்போ வரும். ரொம்ப நல்ல காலங்க. இந்த காலத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக குலசை முத்தாரம்மனை வழிபடணும். முத்தாரம்மன் வழிபாடு மிதுனராசிக்காரங்களுக்கு வெற்றியை தரும். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு சந்திர பகவானை பாருங்க. உங்க ராசியிலிருந்து தானே இந்த வாரத்தை துவங்குறாரு. அதுவும் சனியுடைய சாரத்துல வாரத்தை துவங்குறாரு. சிலருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, கடகராசிக்காரங்களுக்கு வேலையில ஒரு பிரச்சனை இருந்துதாங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. கடகராசிக்காரங்களுக்கு வேலையில பிரச்சனை இருந்துதான் அதுக்கு பிறகுதான் வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அதான் கவலைப்படாதீங்க. இப்ப அட்டமத்துல சனி ஓடிக்கிட்டு இருக்காரு, வேலையில ஒரு பிரச்சனை இருக்கா, இதுக்கு பிறகு வெற்றி. சனி உங்க வருமான ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப வருமானத்துல பாதிப்பு கொடுக்கத்தானே செய்வாரு. அதை பத்தி கவலைப்படாதீங்க. என்ன சார் வருமானத்துல பாதிப்புன்னு சொல்றீங்க, அப்புறம் கவலைப்படாதீங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கறீங்க. எனக்கு புரியுது. ஏன் இன்னைக்கு மார்ச் மாசம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த 29ஆம் தேதி ராத்திரி 11 மணி 1 நிமிஷத்துக்கு சனி பயிற்சி அடைஞ்சிடறாருயா. உங்க ராசிக்கு அட்டமஸ்தானத்தை விட்டுக்கிட்டு பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு. அப்புறம் எல்லாம் சுகந்தானே, நமக்கு நல்லதுதானே நடக்க போகுது. ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு நாம? குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இப்ப லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறார். காசு பணம் வரும். சிலருக்கு கடன் வாங்கி வருமானம் பெருகும். சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து வருமானம் வரும். சிலருக்கு குறுக்கு வழியில படஞ்சமாதிக்கக்கூடிய எண்ணமும் வரும். குடும்பத்து பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்க ஆலோசனை இப்ப காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கு வச்சுக்கிட்டுங்களேன், அவங்க ஆலோசனை சொன்னா கேட்கறது இல்லை. இப்போ சில நேரம் அப்படித்தான் இருக்கு. அப்போ இப்ப 11ஆம் இடத்துல குரு இருக்காரு. பெரியவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க உங்களை. அவங்க ஆசீர்வாதம் இருக்கு, நாம பயன்படுத்திக்கிடல. ஒரு அறிவுரை கேட்கறது இல்லை. கேட்டோம்னா நல்லா இருக்கும். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும்.
வியாபாரம் செழிக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு வருமானம் கூடும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி திறன் அதிகரிக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், கல்வி திறன் அதிகரிக்கும். ஹோம்ஒர்க்லாம் நீட்டா முடிப்பாங்க, ப்ராஜெக்ட் ஒர்க்கை நல்லா பண்ணுவாங்க, பாரம் நல்லா இருக்கு. அது பெண்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, நினைச்ச காரியத்தில் ஜெயிப்பாங்கன்னு இருக்கு. ஃபாரின் யோகம் பல பெண்களுக்கு இப்ப அமையும். கடகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும்னா செண்பகவல்லி தாயாரை வழிபடணும். செண்பகவல்லி தாயாரை வழிபடணும். வழிபட்டா மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு பலருக்கு கேட்டீங்கன்னா எங்க குலதெய்வம் எதுன்னு தெரியலன்னு இருப்பாங்க. இல்ல குலதெய்வத்தை சரியா தெரிஞ்சவங்க கூட சரியா கும்பிடாம இருப்பாங்க. ஏதோ போறவங்க வரவங்க அப்படின்னு இருப்பாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. சில பேர் வெளிநாட்டில் போய் உட்கார்ந்துருவாங்க, அவங்கள வெளி மாநிலங்கள் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, சரியா குலதெய்வத்தை கும்பிட முடியாத ஒரு சூழல் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. ஏன் கேளுங்க, சிம்மராசிக்காரங்களுக்கு 5க்கு 8 கூடையவன் குரு பகவான். 5 கூடையவன் தான் 8க்கும் அதிபதி. குலதெய்வத்தை வழிபடாம தடப்பட்ட விஷயம் அந்த குடும்பத்தில் இருக்கும். பல சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பிள்ளைகளோட ஒத்து போகாது. இவங்க கருத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, பிள்ளைங்க கருத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப குரு பகவான் எங்கிட்டு இருக்காரு, நம்ம ஜாதகத்துல 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு. குடும்பம் அனுசரிச்சு போய்கிட்டு தான் இருக்கு. எவ்வளவோ பிரச்சனை இருக்குல்ல குடும்பத்துல. 2ல கேது உட்கார்ந்து இருக்காருல்ல, ஏதோ பிரச்சனை உட்கார்ந்து இருக்குல்ல, பேச்சுக்குள்ள பிரச்சனை. 3க்குரிய சுக்கிரன் போய் 8ல உட்கார்ந்துக்கிட்டு வெளிநபரால் பிரச்சனை, 3ஆம் நபர்களால் பிரச்சனையை வச்சுக்கிட்டுங்களேன். அடுத்தடுத்து இருக்கிறவங்களால் பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே. கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும். சிலருக்கு கைகள்ல மூட்டுக்கள் பகுதிகள் எல்லாம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு வருமானம் எப்படி இருக்குங்க, அது வந்துடும். வருமானம் எப்படியா வரும். பிசினஸ்ல சிலர் ஏமாத்த பார்ப்பாங்க. இது ரொம்ப கவனமா நீங்க தெரிஞ்சுக்கணும். சிலர் ஏமாத்த பார்ப்பாங்க, எச்சரிக்கையா இருந்துக்கணும். இந்த காலகட்டத்தில் படிக்கிற மாணவர்கள் படிப்புல திரும்ப திரும்ப படிங்க. பாடங்களை படிச்சுதான் உங்களுக்கு வெற்றி சூப்பரா அமையும். திரும்ப திரும்ப படிக்கணும், யோசிக்க கூடாது. எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலையும் நிதானமா போய்கிடணும். கோவப்படாம நம்ம இருந்தோம்னா நமக்கு வெற்றி தான். நம்ம கம்யூனிகேஷன் ஒண்ணு, நம்ம பேச்சு ஒண்ணு தப்பா போயிடும், அர்த்தம் அனர்த்தமாக மாறும்னு இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் குற்றால் ஈஸ்வரர். குற்றாலத் அமர்ந்துரையும் ஈசா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. நாங்க குற்றாலத்தில் இருக்கக்கூடிய ஈசனை வழிபட. கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இப்ப பாருங்க லாபத்தில் உட்கார்ந்துக்கிட்டு பயணத்தை துவங்கிட்டாரு. நல்ல லாபம் வரும். உங்க மனசுல மட்டும் ஏதோ ஒரு குழப்பம் ஓடுது, ஏதோ ஒரு சிக்கல் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னையா மனசுல திருப்தி இல்லை அப்படின்னு இருக்கீங்க. மனசுக்கு திருப்தி வரணுமா, முதல்ல என்ன பண்ணணும்னா பச்சை இலைகள் இருக்கு பாருங்க, இலைகளால் மாலை கோர்த்து பிள்ளையாருக்கு போடணும். இன்னும் ஒருபடி மேல பார்ப்போம். கற்பூரவல்லி இலைகள் இருக்கு பாருங்க, அதை கோர்த்து பிள்ளையாருக்கு மாலை போட்டு பாருங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும். கற்பூரவல்லி இலைகள். கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ சந்திரன் லாபத்தில் அமர்ந்துகிட்டு குடும்பத்துல மூத்த பெண்மணி ஒருவர் ஆலோசனை சொல்லுவார். அந்த ஆலோசனையை கேட்கணும். செவ்வாயை அட்டமாதிபதி செவ்வாய் 10ல் உட்கார்ந்து இருக்கிறார். 3க்கும் 8க்கும் உடைய செவ்வாய் 10ல். சிலருக்கு வேலையில் ஒரு தொந்தரவு இருந்துகிட்டு இருக்கு. சிலருக்கு கர்மா செய்யக்கூடிய நேரம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, அது தெரிஞ்சுக்கிடணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிடணும். அவங்களுக்கு உடம்பு படுத்தலாம், அவங்களுக்கு வேற சிக்கல் இருக்கலாம். அவங்க வாழற வரைக்கும் அவங்க ஆசீர்வாதம் நமக்கு உண்டு இல்லை, வாழ்ந்த பிறகு அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கணும். நல்லா பார்த்துக்கிடணும். 7ஆம் இடம் வலுத்து கிடக்குங்க.
ராகு புதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு. இந்த கல்யாண வாழ்க்கையில பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. அடுத்த கல்யாணம் பண்ணலாமான்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சட்டப்பூர்வமாக விவாகரத்துகளுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அது கிடைக்கும். அடுத்த கல்யாணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த கல்யாணம் கூடி வரும். வியாபாரம் நீங்க நினைக்கிற அளவுக்கு திருப்திகரமா இருக்கும். படிப்புல நல்ல ஒரு திருப்தி இருக்கும். நம்ம நினைச்சபடி பாடத்தை படிக்க முடியுது, ஞாபகம் இருக்கு, நல்ல மார்க் வாங்க முடியுது, அந்த அமைப்பெல்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நாகநாத சுவாமி. அவரை வழிபடணும். பரமக்குடியில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி, பரமக்குடி பக்கத்துல நயினார் கோயில் இருக்கு, சக்தி வாய்ந்த தெய்வம் நாகநாத சுவாமி. அந்த நாகநாத சுவாமியை வழிபட்டீங்கன்னா நாகங்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது, ஈஸ்வரனுடைய கிருபை கிடைக்கிறது. எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடம் வலுத்து கிடக்குல்ல, சுக்கிரன் அங்கதானே உச்சமாய் உட்கார்ந்துருக்காரு. உங்க வாழ்க்கையில உச்சமா இப்ப போய்கிட்டு இருக்கல, எல்லாம் திருப்தியா ஓடிக்கிட்டு இருக்கு. 6 குறையவரும் 6ஆம் இடத்துல உங்க ராசிக்கு உடையவரும் 9 குடையவரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. 9க்குரியவருங்க உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காருல்ல. அப்ப 6ஆம் இடத்து அதிபதி எங்க இருக்காரு? 6ஆம் இடத்து அதிபதி யாரு உங்களுக்கு? குரு. அவர் 8ல உட்கார்ந்துருக்காரு. ஏதோ உடல்நல பிரச்சனைகள் இருக்கு. என்ன உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும் மருத்துவத்துக்கு கட்டுப்படும். மருத்துவத்துக்கு கட்டுப்படும். 9ஆம் இடத்து அதிபதி 6ல உட்கார்ந்து இருக்கிறார். ஏதோ தொடர்பு வந்துருச்சு, 6 9 தொடர்பு. நல்ல முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில் ஏற்படும். கல்வியில ஒரு வளர்ச்சின்னு காட்டக்கூடிய காலகட்டம் இது. நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் மறையும், அவமானம் மறையும், தொழில முன்னேற்றம் கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும். உங்கள் பெருமையை பிறர் பேசுவார்கள். எல்லோரும் நலம் காண நான் பாடினேன், நான் வாழ யார் பாடுவார்? இப்ப நீங்க வாழ்வதற்கு நீங்கள் சிறந்து விளங்குவதை பலர் பாராட்டுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை துளாராசிக்காரங்களுக்கு நல்ல நேரங்க. திருச்சியில உடல் உபாதைகள் இருக்கு, அது மறுக்கலதான். இப்ப திருமணத்துக்கு வரணும் அமைஞ்சா துளாராசிக்காரங்களுக்கு சூப்பரா அமையும். செவ்வாய் போய் மிதுனத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. 7ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல புதனுடைய வீட்டுல மிதுனத்துல உட்கார்ந்தாரு. சூப்பரான ஒரு நல்ல நல்ல குணமான வரன், நல்ல அம்சமான வரன், நல்ல வசதியான வரன். நீங்க எப்படி சொல்றீங்க அப்படி சூப்பரா அமையுங்க வரன். உங்களுக்கு மாப்பிள்ளை தேடினாலும் சரி, இல்ல உங்க வீட்டுக்கு மருமக தேடினாலும் சரி, சூப்பரா இப்ப கிடைக்கும்ல. துளாராசிக்காரர்களுக்கு வர வரன் தேடுறீங்கன்னா சூப்பரான வரன் இப்ப அமையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டு போக முடியும். தைரியமா செயல்படலாம். அப்ப இந்த வாரத்துல உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான வாரம் தெரிஞ்சிருச்சு. நீங்க யாரை கும்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்குங்க அப்படின்னா மதுரகாளி அம்மனை கும்பிடணும். எங்க இருக்கா மதுரகாளி? பெரம்பலூர் பக்கத்துல சிறுவாச்சூர் இருக்கா பாருங்க. சிறுவாச்சூர்ல தான் மதுரகாளி அருள்பாலிக்கிறார். அவளை போய் வழிபடணும், நன்மைகள் பெறும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாருங்க, சந்திர பகவான் பாக்கிய ஸ்தானத்துல தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சுக்கிட்டு ஒரு லாபம் வரைக்கும் வந்துடுவார். சிலருக்கு வெளிநாட்டு பயணம் கூடி வரும். சிலருக்கு இப்போ அடுத்த மாநிலத்துல வேலை அமையும் பாருங்க. அடுத்த மாநிலத்துல வேலை அமையும், வாழ்க்கை அமையும். சிலருக்கு ஃபாரின்ல வாழ்க்கை அமையும். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய சிலருக்கு சில சட்ட சிக்கல்களோ சில பிரச்சனைகளோ இருக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க மொத்தத்துல இப்ப எப்படி இருந்துக்கிடணும்? வண்டி வாகனங்களை போறாங்களா, கொஞ்சம் பார்த்து பதவிசா போயிட்டு வரணும். சுக்கிரன் 5ல உச்சம், அது சூப்பர். 7 கூடயும் 5ல உச்சம், 5 7 கூடிய பரிவர்த்தனை. இப்ப நல்ல முறையில கல்யாணம் பிக்ஸ் ஆகும். காதல் விஷயங்கள், காதல் திருமணங்கள் கைகூடும். ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கும். பெண்களுக்கு நல்ல பதவிகள் அலுவலகத்துல கிடைக்கும்.
பினான்சியலா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இப்ப பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியவரு குரு பகவான் தான். உங்களுக்கு பொதுவாகவே நல்ல வருமானம் கொடுப்பாரு குரு பகவான். உங்களுக்கு தெரியும், தன காரகன்னு பேரு. அந்த குரு தான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவருடைய பார்வை இருக்குன்னா நல்ல காசு வரத்தானே செய்யும். குடும்பத்தை அழகா கொண்டு போகணும் பார்ப்பீங்க, திட்டமிட்டு செயல்படுவீங்க. ஒரு குடும்பத்தை நடத்துறீங்க அப்படின்னா, ஆணோ பெண்ணோ ஒரு குடும்பத்தை நடத்துறீங்க, இல்ல உங்க பரம்பரையை கூட வீட்டுக்கு வரக்கூடியவங்க, அவ்வளவு அழகா வழி நடத்தி கொண்டு போவீங்க. விருச்சிக ராசிக்கு அப்படி ஒரு அமைப்பு. ஏன்னா குடும்ப ஸ்தானாதிபதி குரு ராசியை பார்க்கிறாரு. குடும்பத்தை அழகுற கொண்டு செல்வார்கள் அர்த்தம். பிசினஸை பொறுத்த வரைக்கும் நல்ல திருப்திகரமா பிசினஸ் போகுங்க. படிப்புல நல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு கூடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சாலை குமரன். நெல்லை திருநெல்வேலி சாலை குமரனை வழிபடுங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு மிக நல்ல வாரமா இந்த வாரம் இருக்க போறது. துவக்கத்துல ஒரு 2 நாள் பொறுமையா இருக்கணும். திங்களும் செவ்வாய் அமைதியா இருக்கணும். ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் எல்லாம் சூப்பர். தனுசு ராசிக்காரங்க வீடுகளில் கல்யாணத்துக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்க, இப்ப கூடி வரும். உங்க சொத்துக்களை பாதுகாப்பா வச்சுக்கிடுங்க. கணவருடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுங்க. சிலருக்கு உங்க கணவருக்கு ஃபாரினுக்கு போற யோகம் வரும். 4க்கும் 6க்கும் அதிபதிகள் பரிவர்த்தனையா இருக்காங்க. கொஞ்சம் ஹெல்த்தை பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்கு. ஹவுசிங் லோன் எதிர்பார்த்து ஹவுசிங் லோன் வாங்கி வீடு கட்டுவீங்க. லோன் வாங்கி கார் வாங்குவீங்க. லோன் வாங்கி நகை வாங்குவீங்க. அடமான லோனுக்கு போவீங்க. அடமான லோனுக்கு போய் இப்படிலாம் பல விஷயம் இருக்கு உங்க ஜாதகத்தில். ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கிட்டா நல்லதா. படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல ப்ராப்ளம் இருந்தால் இப்போ சால்வ் ஆயிடும். பொதுமக்களுக்கு ஏதாவது அரசு சார்ந்த நலத்திட்டங்கள் வருவதில் ஏதாவது ஒரு இடையூறு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆயிடும். நல்லபடியா கிடைக்கும். உங்களுக்கு அரசு உதவி கிடைக்கக்கூடிய காலம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கழுகுமலை அருகிலே இருக்கக்கூடிய பழங்கோட்டை ஆதிபராசக்தியை வழிபடணும். பழங்கோட்டை ஆதிபராசக்தியை வழிபடணும். கழுகுமலை கோயிலுக்கு போகணும். கழுகாச்சல மூர்த்தியை வழிபடணும். அங்கிருந்து 1 கிலோமீட்டர்ல பழங்கோட்டை. அந்த பழங்கோட்டையிலே அருள் புரியக்கூடிய ஆதிபராசக்தி கொலு இருக்கிறாள். அந்த ஆதிபராசக்திக்கு எலுமிச்சம்பழம் மாலை போடணும். வஸ்திரம் சாத்தனம், அபிஷேகம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும். செய்ய செய்ய தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கை ஒளிவிடும். குடும்பத்தில் ஒரு கல்யாண தடை இருந்தால் நிவர்த்தியாகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இப்ப படிப்புல ஒரு வளர்ச்சி ஏற்படும். கவலைப்படாதீங்க. சில தடைகள் இருந்தாலும் நீங்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு கல்யாண விஷயம் கைகூடக்கூடிய ஒரு வாரம். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். நல்ல நட்பு கிடைக்கக்கூடிய வாரம். பிசினஸுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பார். நான் நல்லா தாங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சரியான பார்ட்னர் கிடைச்சா இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகி போக முடியும் அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க பாருங்க. ஒரு பார்ட்னர் அகப்பட்டுருவார். பேச்சில் மட்டும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிடணும். நெகட்டிவா பேசக்கூடாது. அங்கலாய்க்கிறீங்க, இது நடக்கலையே அது நடக்கலையேங்கிறீங்க, அப்படி புலம்பிக்கிடக்கூடாது. பொறுமையா போகும். சுக்கிரன் உச்சங்க 3ஆம் இடத்துல. உங்க யோகாதிபதி. பயணங்களினால் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். திருமணத்துக்கு வரன் பார்க்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். நிறைந்த வெற்றிகளை நீங்க பெறுவீங்க. அப்படிப்பட்ட காலகட்டம் இது.
தன வருமானம் பெருகுது, கடன் வாங்கி சொத்து வாங்குவீங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஆன்லைன் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் நல்ல வளர்ச்சி இருக்கும். பிஸ்னஸ் பேச்சுவார்த்தை திருப்தியா பேசுவீங்க, புதிய ஒப்பந்தம் போடுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ரத்தின விநாயகர். அவரை வழிபடணும். ரத்தின விநாயகரை வழிபடணும், நன்மைகள் பெருகும். கும்பராசி என்பர்களே, கும்பராசி என்பர்களுக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்துல துவங்கி 8ஆம் இடம் 9ஆம் இடத்தையும் டச் பண்ணிடுறாரு இந்த வாரம். முக்கியமா வேலையை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு யங்ஸ்டர் வேலையை தேடுறாருன்னா வேலை கிடைக்கும். சிலருக்கு மிடில் ஏஜில் வேலை போய் திண்டாடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இப்போ வேலை அமையும். சனி 7ஆம் இடத்தை பார்க்குது. இப்போ திருமணத்துக்கு வரன் அமையுது வச்சுக்கிடுங்க. கவனமாக வரனை பார்க்கணும். ஏன்னா ஏதோ ஒரு குற்றம் உள்ள குடும்பம், ஏதோ ஒரு பெண்வழி தோஷம் உள்ள குடும்பம், இப்படி ஏதோ ஒரு குறை இருக்கக்கூடிய குடும்பம், கர்ம தோஷம் உள்ள ஒரு குடும்பத்திலேருந்து வரன் அமையும். சனி 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த ஜாதக பொருத்தம் பார்க்கறது எதெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு பாருங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வியாதி இல்லாத குழந்தைங்க நாளைக்கு பிறக்குமா, இது வரைக்கும் கேட்குறாங்க. அதெல்லாம் ஜாதக பொருத்தத்திலேயே தெரியும். பிறக்கிற குழந்தைகளுக்கு வியாதி இல்லாமல் பிறக்குமான்னு நம்ம ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பாருங்க, கல்யாணம் ஆன பிறகு சில குழந்தைகளுக்கு ஆட்டிசத்தோடு பிறக்கிறாங்க. இல்லை ஏதாவது உடல்நல குறைகள் இந்த பிள்ளைகளுக்கு வருது. நம்மளை நம்பி இந்த பூமிக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு உடல்நல குறைகள் வரக்கூடாது இல்லைங்க. அப்படி உடல்நல குறையோட பிள்ளைகள் பிறக்கும்னா நம்ம ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும்போது இது தெரிஞ்சிடும்ல. அப்ப பொருத்தம் பார்க்கும்போது இதெல்லாம் கவனமா பார்க்கணும். திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கறது சாதாரணமான விஷயம் இல்லை. ரொம்ப கவனமா பார்க்கணும். பார்த்தா தான் வாழ்க்கை செம்மையா அமையும். இப்போ உங்க பணப்புழக்கம் மெல்ல மெல்ல சரியாகிட்டு வரும். உடல் நலன் மெல்ல மெல்ல சரியாகும். சில பிரச்சனைகள் இருக்கு, இன்னும் மாறல, கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். கடன் அடைபடும். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். பிள்ளைங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தோல்வி அடைஞ்சவர்களுக்கு கூட இப்ப வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மயிலை கற்பகவல்லியை வழிபடணும். மயிலாப்பூர் கற்பகாம்பாளை வழிபடணும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் இப்ப கிடைக்குது. காதல் விஷயங்கள்ல வெற்றி கிடைக்குது. மனசுக்கு பிடிச்சவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும்னு கண்ணதாசன் பாட்டு எழுதினார். மனைவியை பார்த்து கணவன் எழுதுறாப்புல கணவன் சொல்ற மாதிரி பாட்டு எழுதினார். ராசியில சுக்கிரன், 5ல சந்திரன், காதல் திருமணங்கள் கண்டிப்பாக இப்போ கைகூடி வரும். நல்ல சொத்து சுகம் வாங்குற யோகம் வரும். அவமானங்களை கடந்து, தடைகளை கடந்து கல்யாணம் பிக்ஸ் ஆகும். பண வருமானம் பெருகும். பெரிய அளவுக்கு சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இப்போ வரும். ஒரு கார்னர்ல இருக்கக்கூடிய மனையா பார்த்து வாங்குவீங்க. படிப்பு விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும். நல்ல அருமையான நல்ல வாரங்க இது. நிறைந்த வெற்றிகளை நீங்க பெற போறீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் 2 தெய்வங்கள். ஒன்று வயலூர் முருகன், இன்னொன்று பரிக்கல் நரசிம்மர். இந்த 2 வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க எங்களிடம் எப்படி ஜோதிட ஆலோசனை பெறுவது அப்படின்னு கேட்குறீங்க. இங்கேயும் எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட நேரடியாக நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். நேராக வர முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான். இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். அந்த எண்ணில் உங்களுடைய பெயர்,
தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.